மனதை நெகிழ வைக்கும் ஒரு பதிவு தான் இது. இன்னைக்கு காலையிலிருந்தே என்னோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. காரணம் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சமாதி தோட்டம் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் நான் காட்டியிருக்கேன். இங்கே தான் டெய்லி 7:30 மணிலேருந்து 8 மணி வரையும் என்னோட நாய்க்குட்டியை வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு வருவேங்க. வழக்கம் போல் நானும் மார்க்கும் இன்றைக்கும் காலையில் வாக்கிங் வந்துக்கிட்டு இருந்தோம். வழியில் இந்த செம்மயில் கொன்றை மரம் நிறைய பூத்திருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பூக்கள். எனக்கு அந்த பூக்களை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு ஒரு 2 கொத்து பூவை பறித்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா ரொம்ப நேரமாக ஒரு சமாதிக்கிட்ட உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. சரி, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்கன்னு நான் சைலண்ட்டாக இருந்தேன். அவங்க போனதுக்கப்புறம் பாருங்கள், அவனுடைய மகன் இறந்து போயிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாம்பழத்தை கொண்டு வந்து அந்த சமாதிக்கிட்ட வச்சு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. பேர் பாலசுப்ரமணியம். 2016 பிறந்துட்டு 2023 இறந்துட்டு இருக்காரு. 8 வயசு தான் ஆகுது. இந்த ஒரு குட்டி பொண்ணு ஃபோட்டோ நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். ஸ்கூல் யூனிஃபார்மோடவே கன்னடாவில் எழுதியிருக்காங்க. அதனால் பேர் என்னால் படிக்க தெரியல. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இவங்களும் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இவ்வளோ சின்ன வயசுலேயே இவங்களோட ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மாவோட நினைவு இன்னமும் என் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அம்மாவோட பாசத்துக்கு விலையே இல்லைங்க. தேங்க்யூ.